அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம். நான் சுப்பிரமணியன், ருக்சோ பைடெக். இன்றைக்கி நம்ம விவசாய ஆலோசனை குழுவில் ஒரு ரோஜா செடி போட்டிருக்க ஒரு விவசாயி ஒரு 2-3 ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தார். சார், இந்த பூவெல்லாம் பாருங்கள் சார், ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்குது, ஒரு மாதிரி வதங்கினாப்பில் இருக்குது, இது மார்க்கெட்டுக்கு எடுக்க மாட்டேங்குது, விற்பனை தகுதியை இழந்துருக்கு, இதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தார். அது நம்ம உத்து பார்க்குறப்போ அதில் என்ன இருக்குன்னாக்கா பேன் அல்லது செம்பேன் இருக்கும். கடைசியாக எப்போ சார் மருந்து அடிச்சிங்கன்னு கேட்டோம். அவர் ஏதோ ரசாயனம் அடித்தேன்னாரு. ஒரு 7-8 நாள் தான் ரிசல்ட் இருக்குன்னாரு. ஸோ நம்ம அவருக்கு என்ன பரிந்துரை பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்க, நம்ம ருக்சோ பைடெக்கோட அல்மைட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி, இது ரெண்டும் நல்ல ஒரு கோம்போ, பெஸ்ட்டு கோம்போன்னு சொல்லலாம். இதில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னாக்கா, மொத்தம் 3 டோஸாக கொடுங்க சார். மொதல் நாள், 3வது நாள், 6வது நாள் டோஸ் ஸ்ப்ரே பண்ணுங்கள். 2வது டோஸ் 3வது டோஸும் நீங்கள் வேர் சிகிச்சையில் கொடுங்கன்னு சொல்லியிருந்தோம். முக்கியமாக என்ன சொல்லியிருந்தோன்னா, இதை குறைஞ்சது 2லேருந்து 4 நைட்டு தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் கொடுத்தா ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குன்னு சொன்னோம். ஸோ அவருக்கு நல்ல ரிசல்ட் வருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ அனைத்து விவசாயிகளும் இதே மாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நீங்களும் நம்ம விவசாய ஆலோசனை குழுவில் இணைந்து அதனுடைய QR கோடு லிங்க் வச்சுருக்கோம். நீங்களும் உங்கள் சந்தேகங்களை கேளுங்க. விவசாயத்தில் பெரிய லாபம் ஈட்டுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.